சிஎஃப்சி கம்ப்ளீட் ஃபுட் பார்க்கிங் கேட்டல்னு சொல்லி கொண்டு வந்திருக்குங்க. வெளியே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கி போட்டுருந்தோம். இப்போ எதுவுமே வாங்க தேவையில்லைங்க. இது ஒன்றை கொடுத்தாலே போதும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நம்ம இதை கொடுத்தாலே நல்லா வளர்த்திக்கலாம்னு சொல்லி இப்போ நம்ம இதை வந்து லான்ச் பண்ணியிருக்குங்க. அதாவது உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு 13 வகையான சத்துக்கள் அதில் அடங்கியிருக்குங்க. நம்ம மாட்டுக்கும் ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு வேற எந்த தீவனம் தர வேண்டியதில்லை. இதை மட்டும் கொடுத்தாலே போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆந்திரா, கர்நாடகா, இப்போ கேரளா எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பார்சல் தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஒரு மூட்டையிலேருந்து எவ்வளோ கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் கேட்டல் ஃபெட்டில் சைலேஜை பற்றி முழுமையாக பார்த்துருந்தோம். ஸோ அது கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்றது தெளிவாக சொல்லியிருந்தீங்க. கால்நடைகளை எந்த அளவுக்கு எடுத்துக்குதுன்றதையும் நம்ம நேரடியாகவும் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு புது வகையான தீவனத்தை அறிமுகப்படுத்துறீங்க. அதை நம்ம சேனல் மூலயமா வந்து கவர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குண்ணா? ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து வேற இடத்துல இருந்தது, இப்போ வந்து புது இடத்துல வந்து மாறி இருக்கீங்க. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் கேட்டல் ஃபீல்டில் வந்து முதல் நம்ம பண்ணிட்டு இருந்தது வந்து உடுமலை ரோட்டில் கலைப்புத்தூருங்கிற இடத்துல பண்ணிட்டு இருந்தோம். சைலேஜ் மட்டும் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து நம்ம பழனியிலே கணபதி நகருங்கிற இடத்துல வந்து நம்ம சைலேஜ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக வேணும், நமக்கு அது இடம் பத்தலிங்கிறதுக்காக இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம சிஎஃப்சிங்கிற ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகே, சிஎஃப்சி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சைலேஜை பார்த்துருந்தோம். சைலேஜை வந்து எல்லா கால்நடைகளையும் ஏற்றது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எதனால புதுசாக வந்து சிஎஃப்சியை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ சிஎஃப்சிங்கிறது பார்த்தா எது கொண்டு வந்திருக்கோம்னா இப்போ சைலேஜ் அதை நம்ம கொடுக்குறது வந்து நல்லா இருக்குன்னு எல்லாரும் நமக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. இப்போ அது ரெண்டாவது என்னென்னா நமக்கு சைலேஜ் வந்து இப்போ வெயில் காலம் அதிகமானதுனால தட்டு கிடைக்கிறதுக்கு டிமாண்ட் ஆகலாம். ஓகே. இப்போ தட்டு கிடைக்காது, நம்ம கொடுத்துட்டு இருந்தது நிறுத்தினோம்னா டக்குன்னு மாடு வந்து உடஞ்சிடும், இல்லைன்னா பால் கம்மியாகும். சரிங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது, நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்சி கம்ப்ளீட் ஃபுட் பார்க்கிங் கேட்டல்னு சொல்லி கொண்டு வந்திருக்குங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் எல்லாமே அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்காச்சோள சைலேஜ், பச்சைத்தட்டு, நம்மளுக்கு வைக்கோல் எல்லாமே அதில் கலந்துருக்குங்க. மினரல் மிக்ஸு, நமக்கு தாதுபா அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. இப்போ நமக்கு வெளியே வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாங்கி போட்டுருந்தோம். இப்போ எதுவுமே வாங்க தேவையில்லைங்க. இது ஒன்றை கொடுத்தாலே போதும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நம்ம இதை கொடுத்தாலே நல்லா வளர்த்திக்கலாம்னு சொல்லி இப்போ நம்ம இதை வந்து லான்ச் பண்ணியிருக்குங்க. ஓகே. இப்போ சிஎஃப்சின்றப்ப கம்ப்ளீட் ஃபுட் ஃபார் கேட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா வகையான சத்துக்களும் இதில் அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை வகையான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க. அதாவது உலர் தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு 13 வகையான சத்துக்கள் அதில் அடங்கியிருக்குங்க. நம்ம மாட்டுக்கும் ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு வேற எந்த தீவனம் தர வேண்டியதில்லை. இதை மட்டும் கொடுத்தாலே போதுங்க. இதை மட்டும் கொடுத்தாலே நல்லா நமக்கு பால், அதாவது பாலோட தன்மையும் சரி, நமக்கு அந்த பாலோட திக்னஸ் சொல்லுவாங்க, நம்ம எஸ்என்எஃப் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், அதையும் வந்து நம்ம இதை கொடுத்தாலே நல்லா கிடைக்குங்க. நார்மல் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு விதமான சத்துக்களை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. புரத சத்து இருக்கணும், நார்ச்சத்து இருக்கணும், நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லி எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இதில் எந்த ரேஷியோவில் வந்து கலந்துருக்குங்க? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து நம்மளுக்கு மெயின், நம்மளுக்கு வந்து மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி இந்த புரோட்டீன் தான் நமக்கு அதிகமாக நமக்கு தேவைப்படும். அந்த புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14% தான் இருக்குங்க புரோட்டீன். இப்போ நம்மளுக்கு இதில் சிஎஃப்சியில் பார்க்கும்போது 18% 24% கூட இருக்குங்க. இப்போ இந்த புரோட்டீன் மெயினாக நம்ம கொடுக்கறனால மாடுகளோட பாலோட தன்மை நல்லா இருக்கும். நமக்கு அந்த எஸ்என்எஃப் ஃபேட்டும் கூடுறதுக்கு நம்ம இந்த சிஎஃப்சி கொடுத்தாலே போதுங்க. நீங்கள் வேறு எந்த தீவனமோ இதை கொடுத்துட்டு நம்ம எந்த கலப்பு தீவனமோ, குச்சி தீவனமோ, அடர் தீவனமோ, இல்லை நம்ம அந்த கோதுமை, தவிடு, நைஸு எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம தண்ணி மட்டும் வச்சுட்டாலே போதுங்க. உங்கள் மாடு நல்லாயிருக்கும், பால் அதிகமாகும், உங்களோட வேலை நேரம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெயினானது என்னென்னா நம்ம இதெல்லாம் கொடுக்கும்போது அஜீரணம் வந்து நம்மளுக்கு அது பிரச்சனை வந்துடக்கூடாது. இது வந்து ஜீரணமும் நல்லா ஆகுங்க. சரிங்க. இப்போ இவ்வளோ சத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நேரடியாகவே நம்ம வந்து மூட்டையில் வந்து என்னென்ன விதமான கலந்துருக்கு, கால்நடை எந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுதுன்றதை நேரடியாக ஒன்பதுனா பார்க்கலாமா? நம்ம அதை பார்த்துலாங்க சார். நம்ம ஒரு மூட்டையை பிரித்து பார்த்துடலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க சிஎஃப்சிங்கிறது, கம்ப்ளீட் ஃபுட் ஃபார் கேட்டல்ஸுங்கிறது. இது வந்து கால்நடைகளுக்கான தீவனம். எல்லா கால்நடைகளுக்குமே இது கொடுக்கலாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு நம்ம இது கொடுத்தோம்னா நல்லா பெனிஃபிட் இருக்கிறதுனால இப்போ இந்த தீவனம் சிஎஃப்சி கொண்டு வந்திருக்குங்க. இப்போ இந்த தீவனத்தை கொடுக்குறதுனால ஆட்டுக்கு நல்ல வளர்ச்சியும் வெயிட் கெயினும் நல்லா கிடைக்கும். மாட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம பாலோட தன்மையும் எஸ்என்எஃப் ஃபேட்டும் நல்லா நம்மளுக்கு கிடைக்குங்க. இதை கொடுத்துட்டோம்னா நம்ம உலர் தீவனம், பசுந்தீவனம், அடை தீவனம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை கொடுக்குறதுனால நம்ம மேய்ச்சலுக்கும் வெளியே கொண்டு போக வேண்டியது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து நம்ம வீட்டிலேயே கட்டி போட்டும் கூட வளர்த்திக்கலாங்க. இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சப்படும், ரெண்டாவது நமக்கு ஆட்களும் வேலையாட்களும் கம்மியாகுங்க. இந்த ஒரு தீவனம் கொடுத்தாலே போதும், நம்ம வேறு எந்த தீவனமும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இந்த சிஎஃப்சியை நம்ம இப்போ கொண்டு போய் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு தடவை தான் கொடுக்க போகிறோம். எப்படி விரும்பி சாப்பிடுங்கிறது பார்த்துடலாம் வாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம புளியம்பட்டிங்கிற இடத்துல இருக்குங்க. நம்ம கஸ்டமர் தான், ஒரு ஃபார்மர் தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து விஎஸ் சைலேஜ் எடுத்து முதல்ல மாட்டு கொடுத்துட்டு இருந்தார். நான் வந்தப்போ சொன்னேங்க இந்த மாதிரி நாங்கள் சிஎஃப்சி வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க, இதை எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ முடிய அவர் கொடுத்ததில்ல, இதுதான் தடவை கொண்டு வந்திருக்காரு. இப்போ மாட்டுக்கு கொடுத்தா எப்படி சாப்பிடுங்கிறது நம்ம நேரடியாக பார்த்துலான்னு சொல்லி நம்மளும் அந்த பண்ணைக்கு வந்திருக்குங்க. இப்போ மாட்டுக்கு கொடுத்துடலாங்க, எப்படி சாப்பிடுன்னு பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே மாடு வந்து எவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மாட்டுக்கும் இப்போ புதுசாக தான் நம்ம தர போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுதாவே எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துருங்க. இப்போ மாட்டுக்கு நம்ம கொடுக்குறதுனால இப்போ மாடு நல்லா இருக்குங்க. ரெண்டாவது வந்து இதனோட பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை ஃபேட்டு எஸ்என்எஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இது கூடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற மாடே பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்றத பார்க்க முடியுது. இது வந்து பழக்கணுங்களா இல்லை அப்படியே முதல் டைம் வச்சாலே எல்லா மாடுகளும் ஏற்றுக்குமா? இது பழக்கணுங்கிறத விட இது வந்து வச்சாலே நல்லா எடுத்துங்க. இது வந்து எல்லாமே கலந்துருக்கு நமக்கு வந்து. ஓகே, இப்போ மாடு ஆல்ரெடி என்ன நம்ம எல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தோம். குச்சி தீவனம், கலப்பு தீவனம், புண்ணாக்கு, இதெல்லாமே தவிடு எல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே பாக்கெட்டில் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால மாடுகளுக்கும் பார்த்தோம். என்னென்ன கால்நடைலாம் இது கொடுக்கலாங்க? இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு, மாட்டுக்கு, குதிரைக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற முறை மட்டும் மாறுங்க. ஒவ்வொன்றுக்கு ஆட்டுக்குன்னா ஒரு அளவு இருக்கும், மாட்டுக்குன்னா ஒரு அளவு இருக்கும், நமக்கு வந்து குதிரைக்குன்னா ஒரு அளவு இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ நல்ல கறவை மாடு அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடோட பாடி வெயிட்டுக்காக நம்ம கொடுக்குறது வந்து ஒரு 6 கிலோ கொடுக்கணுங்க. சரிங்க. அது போக நம்ம வந்து மாட்டுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் பால்னு எடுத்துட்டும் போது ஒரு 3/4 கிலோ கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு 5 கிலோ முடி கொடுத்துக்கலாங்க. சரிங்க. ஆடுகளுக்குன்னா என்ன அளவுங்க? ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து உயிரிடை வந்து 60 கிராம் நம்ம கணக்கு வச்சு கொடுக்கணுங்க. நான் இவ்வளோ நேரம் வந்து சிஎஃப்சினா என்ன, அது கால்நடை வந்து புதுசாக கொடுக்கும்போது எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுன்றதை நேரடியாகவே வந்து காட்டியிருந்தீங்க. ஆடுகளும் மாடுகளும் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து குடோனுக்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த சிஎஃப்சி அப்படி பார்க்கும்போது இந்த மூட்டைகளை வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கலரில் பார்க்க முடியுது. ஸோ 2த்துக்கும் என்ன வித்தியாசங்க? இப்போ 2க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாங்க நான் காமிக்கிறேன். இதில் வந்து ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் ஈங்கிறது. அதாவது நம்ம சிஎஃப்சி ஈம்பாங்க, இல்லைன்னா டிஎம்ஆர் ஈமா. டிஎம்ஆருங்கிறது டோட்டல் மிக்சர் ரேஷியோட இது ஈங்கிறது. இதில் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 24% இருக்கும். அதே இது நம்ம வயலட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் சிஎஃப்சி. நமக்கு வந்து இதில் டிஎம்ஆர் எல்லும்பா. அது எல்லுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இதில் 18% தான் இருக்கும். சரி, இந்த 2மே சிஎஃப்சி தான். ஆனால் இதனோட ப்ரோட்டீன் கண்டென்ட் 2மே மாறும். ஒரு சிலருக்கு வந்து மாட்டுக்குன்னு எடுக்கும்போது வந்து அந்த நம்ம எடுப்பாங்க, அதாவது சிஎஃப்சி ஈன்ட்டு சொல்லி எடுப்பாங்க. அது ப்ரோட்டீன் வந்து 24% இருக்கும். பாலோட தன்மை கெட்டித்தன்மை இருக்கும்னு அந்த எஸ்என்எஃப் ஃபேட்டும் கூடுறதுக்காக இதை எடுப்பாங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கு கொடுக்கறதுனால இது வயலட் கலரில் இருக்கிறது எடுத்து கொடுப்பாங்க. அது 14% இருக்கும். அது வந்து நல்லா வெயிட் கெயின் கிடைக்கும். அதுக்காக நம்ம இதை எடுப்பாங்க. 2லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குங்க. நம்ம வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்குன்னு தனியாக கொடுக்குறதில்ல, அது கொடுக்குற அளவு தான் கொஞ்சம் மாறும். இப்போ நம்ம வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 10 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா, அதே இது வந்து நம்ம எள்ளில் வந்து கொடுக்கும்போது ஒரு 2 கிலோ சேர்த்து 12 கிலோ கொடுக்குற மாதிரி வரும். இதுதான் நமக்கு இதில் வித்தியாசப்படும் எள்ளும் நமக்கு ஈங்கிறது. ஓகே, இப்போ கால்நடையில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடு வச்சிருக்கவங்க ரெட் கலர் பேக் வாங்கி பயன்படுத்தணுங்களா?
மாட்டுக்கு நம்ம ரெட் கலர் பேக் போட்டோம்னா, ஏன்னா சொசைட்டியில் நிறைய பால் ஊற்றுவாங்க, அவங்களுக்கு எஸ்என்எஃப் ஃபேட்டு கூடும்னு நினைப்பாங்க. அதுக்காக நம்ம மாட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்ம இந்த தான் அதிகமாக போங்க, ரெட் கலர் பேக் தான் அதிகமாக போகுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தனியாகவும் ஆட்டுக்கு தனியாகவும் கொடுத்துட்ருக்குங்க. நான் இவ்வளோ நேரம் வந்து சிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு முழுமையான தீவனத்தை பற்றி என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ விஎஸ் கேட்டல் ஃபீடை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து கார்ன் சைலேஜ் வந்து பெரிய அளவில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் வந்து இப்போ நம்ம மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 டன்னுக்கு பக்கம் போயிட்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ அது நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ அது கூட தான் நம்ம அந்த சிஎஃப்சி கொண்டு வந்திருக்கோம். இதுவும் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம கொண்டு போய் நல்லபடியாக கொடுத்து அவங்களுக்கு நல்லா ரிசல்ட் வர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலான்ட்டு இப்போ அந்த சிஎஃப்சி இறக்கியிருக்குங்க. இப்போ சைலேஜை பொறுத்த வரைக்கும் 50 கிலோ மூட்டையில் கொடுத்துட்டு இருந்தீங்க. சிஎஃப்சி எத்தனை கிலோ மூட்டைங்க? இப்போ நமக்கு வந்திருக்கு வந்தீங்க சிஎஃப்சியில் வந்து 50 இருக்குது, 25 இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து 25 கிலோ மட்டும்தான் நம்ம இறக்கியிருக்கோம். சரி. அது எதுக்குன்னா இப்போ ஆரம்பத்தில் ஏற்ற பிடிக்க எல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக முதல் தடவை கொண்டு வந்திருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர் வந்து கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை இறக்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே. இப்போ வந்து 25 கிலோ மூட்டையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். மினிமம் வந்து எத்தனை கிலோனா நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ டன் கணக்கில் எடுக்கணுங்களா இல்லை ஸ்டார்டிங்? இல்லை, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆந்திரா, கர்நாடகா, இப்போ கேரளா எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பார்சல் தான் நம்ம போட்டிருக்கோம். அவங்க ஒரு மூட்டை கேட்டாலும் நம்ம கொடுப்போங்க, டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுருவோம். நம்ம ஒரு மூட்டையிலேருந்து எவ்வளோ கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துக்கலாங்க. இவ்வளோ நேரம் வந்து விஎஸ் கேட்டல் ஃபீல்டில் புதிய அறிமுகமான சிஎஃப்சி பற்றி முழுமையாக கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து நம்ம விஎஸ் கேட்டல் ஃபீல்டில் என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது? நமக்கு ஃபார்மருக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைலேஜ் கொடுக்கறனால சைலேஜ் நல்லா இருந்தது. இப்போ சிஎஃப்சி கொண்டு வந்திருக்கோம். இப்போ சிஎஃப்சியும் நம்ம இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்ததையும் பார்த்தோம், அது நல்லா இருக்குங்க. இது மாதிரி அவங்களுக்கு இது போக அவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கலப்பு தீவனம், குச்சி தீவனம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா கொண்டு வருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு வந்து இது 2 மட்டும் பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நம்ம பண்ண ஐடியா இருக்குது. இன்னொரு 1 மாதம் போய் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்க. இவ்வளோ நேரம் வந்து சிஎஃப்சியாக சரி கார்ன் சைலேஜை பற்றி முழுமையாக என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் அப்படின்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 விதமான தீவனமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.